இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்கே ஒரு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பொட்டே பார்ட்டி பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டேன், ஆனா நீங்க இன்னும் பணம் கொடுக்காம இருக்கீங்க, எப்ப கொடுப்பீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இந்த பையனோட அப்பா மன்னிச்சிருப்பா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கு கொடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே இந்த பையன், என்னப்பா 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் 5000 ரூபாய் உங்ககிட்ட கேட்டேன், இந்த 1000 ரூபாய் வச்சு எப்படி நான் பார்ட்டி கொடுப்பேன்னு சொல்றான். அதுக்கு இந்த பையனோட அப்பா, என்கிட்ட இவ்வளவு பணம் தாம்பா இருக்கு, இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்க, சாயங்காலம் என்னோட ஓனர் சம்பள காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதை வாங்கி வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கலான்னு இருந்தேன், பரவாயில்ல அந்த பணத்தை வாங்கி நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. அப்போ இந்த பையன் எனக்கு இப்பவே பணம் வேணும்னு சண்டை பிடிக்கிறான். உடனே ஓனர் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. உடனே பெரியவர், வணக்கம் சார், இது என்னோட பையன், என்னோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்றாரு. ஓனரும் இந்த பையனுக்கு விஷ் பண்றாரு. அப்போ இந்த பெரியவர், சார் உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருந்தா என்னோட பையன் கிட்ட கொடுத்து விடுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்த்டே பார்ட்டி பண்ணணுமா, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஓனர், நீங்க வேலைய பாருங்க, நான் உங்க பையன் கிட்ட பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட, உங்க அப்பா உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, நான் உனக்கு 5000 இல்ல 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலா இந்த பைபுகளை நீ வண்டியில ஏத்திட்டு 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. இந்த பையனும், சரி சார் நான் வேலையை முடிச்சிட்டு உங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஒரு பைபோட வெயிட் 40 கிலோ இருக்கும். இந்த பையன் 10 பைப் தூக்குறதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு 20 பைப்புகளை ஏற்றி விடுகிறான். ஆனா அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு வேர்த்து விறுவிறுத்து போய் நடக்க முடியாமல் கீழே உட்கார்ந்து விடுகிறான். அப்போ ஓனர் வந்து, என்ன ஆச்சு, ஏன் கீழே உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பையன், சார் என்னால வேலை பார்க்க முடியல, மயக்கமா வருது, கை கால் எல்லாம் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றான். உடனே இந்த ஓனர், என்ன தம்பி, ஒரு 20 பைப் ஏத்துறதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டேன், இன்னும் 150 பைப் இருக்கே, எப்படி இறக்கும்னு கேக்குறாரு. அப்போ இந்த பையன், சார் என்னால முடியாது சார்னு சொல்கிறான். அதுக்கு ஓனர், உனக்கு ஒரு 25 வயசு இருக்கும், உன்னால 20 பைப்பை ஏத்த முடியலன்னு சொல்ற, ஆனா உங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகிறது, அவர் தினமும் 150 இருந்து 200 பைப்பை ஏத்துறாரு, அவரை பத்தி என்னைக்காவது நீ நினைச்சு பார்த்து இருக்கியா, ஈஸியா 5000 ரூபாய் கொடுன்னு கேட்கிறாய், அது அவருடைய 10 நாள் சம்பளம், உன்னை பத்தி உங்க அப்பா என்கிட்ட நிறைய சொல்லி இருக்காரு, உன்னை விட எனக்கு 2 வயசு தான் அதிகம், நான் சொந்த கம்பெனி வச்சு மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா நீ இன்னமும் உங்க அப்பாட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க அப்பாவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, உனக்கு இல்லையா என்று கேட்கிறார். கேட்டுட்டு, உன்னோட பணம் இந்தான்னு சொல்லி 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. உடனே இந்த பையன், எனக்கு இந்த பணம் வேண்டாம் சார், என்னோட அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, இனிமே எங்க அப்பாவை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சு, என்ன மன்னிச்சிடுங்க அப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன், இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமே நான் தினமும் வேலைக்கு போறேன், நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்றான். இந்த பையன் தெரிஞ்சதுக்கு காரணம் இந்த ஓனர் தான். இந்த ஓனர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ஓனர்னு கமெண்ட் பண்ணுங்க.